இந்த கொய்யா மரத்தில் ஒரு ரவுண்டு காய்ச்சிருச்சுங்க. காய்ச்சது எல்லாம் அணில் தான் சாப்பிட்டா. நாங்கள் தொடுறதுக்கு முன்னாடியே அவள் எல்லா வேலையும் பார்த்துட்டு போயிடுவா. இப்போ பிஞ்சு விட்டு வருது இல்லைங்களா? இந்த கடுங்காயாக இருந்ததை கூட சாப்பிட்டுருந்துச்சு. நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தேன். அதே மாதிரி தான் மாதுளையும். இதில் பாருங்களேன், இப்போ இந்த அளவுக்கு வந்துச்சுன்னா அதுக்கு தெரியும் போல் இருக்குங்க. அந்த பக்குவம் தெரிஞ்சிருது. இன்னும் கொஞ்சம் பெருசானோடனே நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி அவள் சாப்பிட்ருவா. இந்த தடவை இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். இது என்னவோ தெரியல, இவ்வளோ பெருசாக விட்டுருக்கேன்னு சொல்லிட்டு. இந்த பழம் பாருங்கள், கெட்டு போன மாதிரி இருக்குது. ஒரு வேளை நான் தரம்னு பார்த்தா அணில் தாங்க கரெக்டாக கண்டுபிடிக்குது. இப்படி இருந்ததுனாலே என்னமோ இந்த தடவை எடுக்கலை. ஆனாலும் நான் பரவாயில்ல, அணில் தரமாக சாப்பிடட்டும், நம்ம கொஞ்சம் தரம் இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம வளர்த்தது அதில் கொஞ்சம் குறைச்சலாக இருந்தாலும் நம்ம எடுத்துக்குவோம் அப்படின்ட்டு எடுத்துட்டேங்க. ஆனால் இதில் பாதி வேஸ்ட் ஆச்சு. நான் அதை இப்போ காட்டுறேன், அடுத்த ஷார்ட்ஸில் உங்களுக்கு நான் போடுறேங்க. இப்போ ரெண்டையும் விட்டுட்டு அந்த இதை மட்டும், அந்த ஒரு மாறு இருந்ததா அதுவும் அந்த பெரிய மாதுளையும் எடுத்துட்டேன். கொய்யாக்காய் இப்போ நிறைய பிஞ்சு தெரியுதுங்க. இது எனக்கு எத்தனை கிடைக்கும்ன்றது எனக்கு தெரியலை. அணிலுக்கு போக தான் நமக்கு அப்படின்றது தான் கணக்கு. தோட்டம் வச்சவங்களுக்கெல்லாம் தெரியும். வச்சு வளர்க்குறதே அணிலுக்காக தான்ற மாதிரி இருக்கும். நம்ம வீட்டில் பசங்களுக்கோ சாமிக்கு ஒன்று வைப்போமோ அப்படின்னு நினச்சோம்னாலும் எல்லா உயிரினமும் ஒன்று தான். சரி, அதுவும் சாப்பிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுற வேண்டியதாங்க. இந்த பிஞ்சு தான் இருக்குது. இப்போ நிறைய பிஞ்சு வச்சுருக்கிறத நான் எப்பயுமே இந்த கொய்யாவில் வர்றதை காட்டினது இல்லைங்களா? அதுக்காக இன்றைக்கி இத்தனை பிஞ்சு இருக்குது. இதில் எத்தனை நம்ம கைக்கு வரும்ன்றது தெரிலங்க. பார்ப்போம்.